கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில கலந்துக்கக்கூடிய விளையாட்டு வீராங்கனைகள் 10 பேர் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய பிரபல ஹோட்டல்ல லிப்ட்ல சிக்கின சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தீயணைப்புத் துறையினர் லிப்ட்ல சிக்கிக்கிட்டவங்களை லிப்ட உடைச்சு பத்திரமா மீட்டிருந்திருக்காங்க. இதனால ஹோட்டல்ல பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி சென்னை நேரு விளையாட்டு மைதானத்துல நடந்துட்டு வருது. இந்த போட்டியில பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் வந்து கலந்து விளையாடிட்டு வராங்க. இதுக்காக சென்னையில இருக்கக்கூடிய பிரபல ஹோட்டல்கள்ல இவங்க தங்கி இந்த விளையாட்டுல பங்கெடுத்துட்டு வராங்க. அந்த வகையில மேற்கு வங்கத்தை சேர்ந்த கால்பந்து வீராங்கனைகள் 23 பேர் சென்னை கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய பிரபல நட்சத்திர ஹோட்டல்ல 5வது தளத்துல தங்கிட்டு வராங்க. கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில முதல் சுற்றுல இவங்க வெற்றி பெற்று 2ஆம் சுற்றுக்காக கிளம்பி இருந்திருக்காங்களாம். அப்போ 5வது மாடியில இருந்து லிப்ட் வழியா இறங்கும் போதுதான் லிப்ட்ல திடீர்னு கோளாறு ஏற்பட்டு முதல் தளத்துல சிக்கிக்கிச்சாம். இதுக்குள்ள 10 கால்பந்து வீராங்கனைகள் சிக்கிக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து ஹோட்டல் நிர்வாகம் சார்பில் கடப்பாறைகளை வச்சு அரை மணி நேரத்துக்கு மேல போராடி அதை உடைச்சு வீராங்கனைகளை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. இருந்தாலுமே அவங்கள மீட்க முடியாத சூழல் ஏற்பட்டிருந்ததுதான். அதை தொடர்ந்து தான் தீயணைப்புத் துறையினர் அங்க வந்து லிப்ட்ல சிக்கிக்கிட்டவங்களை லிப்ட உடைச்சு பத்திரமா மீட்டிருந்திருக்காங்க. இதனால அங்க கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.